இந்த தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் பண்டிகைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து ரிவ்யூ பண்ண இருக்கிற படம் கேம் சேஞ்சர். ஸோ படத்துல இடம்பெற்று இருக்கிற பாடல்களுக்கு மட்டுமே 75 கோடி ரூபாய் செலவு. இந்தியன் 2 படத்துக்கு அப்புறமா வரக்கூடிய சங்கருடைய படம். அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நமக்கு முதல்வன் அண்ட் ஜென்டில்மேன் இந்த படங்களோட ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ படம் மேலேயும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். புதிய உதயம் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி தான் முதல்வர் பதவியிலையும் இருக்காரு. ஸோ அவருடைய பதவி காலம் முடிய போகுது. அந்த மாதிரி சமயத்துல எதிர்பாராத விதமா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. ஸோ அப்பாவோட பதவி காலம் முடிய போகுது, அவருடைய ஆயுசும் முடிய போகுது. அதனால அந்த பதவி நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கக்கூடிய மகன் தான் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ அப்பாவுடைய பதவிக்கு எப்படியாவது வரணும், நான் முதல்வர் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட ஒரு நபரா இருக்காரு. ஸோ முதல்வர் பதவிக்காக எந்த எல்லைக்குமே போகக்கூடிய ஒரு நபர் தான். எந்த எல்லை வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்பா இறந்தா அந்த பதவி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கொன்னுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பதவி வெறி பிடிச்சவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பதவி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசையில இருக்காரு. அந்த மாதிரி சமயத்துலதான் ஒரு அறிவிப்பு வருது. அறிவிப்புனா அது கதை அவருக்கு எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அந்த கேரக்டருக்கு ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இறந்து போன சத்தியமூர்த்தி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேர்மையான IAS அதிகாரியான ராம் சரண் தான் எனக்கு அப்புறம் முதல்வர் ஆகணும், அவர் தான் கட்சியுடைய வாரிசு அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அந்த வீடியோல கொடுத்திருக்காரு. சத்தியமூர்த்தி இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ பொதுமக்கள் மத்தியில வருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா பயங்கரமா கடுப்பாகிறாரு. நேர்மையான IAS அதிகாரியான ராம்சரண் முதல்வர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா களத்துல இறங்கி பின்னாடி என்னென்ன வேலைகள் பார்க்க முடியுமோ எல்லாமே பாக்குறாரு. சோ இறந்து போன சத்தியமூர்த்திக்கும் ராம்சரனுக்கும் என்ன தொடர்பு, ஏன் சத்தியமூர்த்தி ராம்சரனை முதல்வரா அறிவிக்கிறாரு, எஸ்.ஜே. சூர்யா வெர்சஸ் ராம்சரண் அப்படிங்கிற இந்த மோதல் என்ன ஆகுது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் கேம் சேஞ்சர் படத்துடைய கதை. பொதுவா சங்கருடைய படங்கள் பார்த்தோம்னா சமூகத்துல நடக்கிற அநீதி இல்ல தன்னை பாதிச்ச ஏதாவது ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஒன்லைனா எடுத்து கதையை பில்டப் பண்ணுவாரு. சோ இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய கதையும் ஒரு அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் இடையேயான மோதல் அப்படிங்கிறது தான். சோ இந்த ஒன்லைன் நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கேட்ட ஒரு விஷயம் தான். சோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த படத்துலயும் தன்னுடைய பழைய படங்கள்ல பார்த்த நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த மாதிரியான ஒரு மாஸ் பில்டப் கதையில இந்த கதை தன்னை சுத்தி தான் நடக்குது அப்படிங்கிற உணர்ந்து ராம்சரண் இந்த கதையை தன்னுடைய ஷோல்டர்ல சுமந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவருக்கு டூயல் கேரக்டர் ராம் அண்ட் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் அந்த 2 கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ரொம்பவே சின்சியரான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். சோ அவருடைய பில்டப் காட்சிகள் ஆகட்டும், ஆக்ஷன் காட்சிகள் ஆகட்டும், எமோஷன் காட்சிகள் ஆகட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை கொடுத்திருக்காரு. படத்துடைய இன்னொரு ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூசிக் டைரக்டர் தமன் தான். ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஹீரோவுக்கான மாஸ் பில்டப் காட்சி, ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது தியேட்டரிக்கலா ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது எலிவேட் பண்ணி கொடுக்கறது தமனுடைய மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா இடத்துலயுமே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வரக்கூடிய படங்கள்லாம் மியூசிக் ரொம்ப ஓவர் டோஸ் ஆகுது, காதை பதம் பார்க்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்றோம். பட் அதெல்லாம் கண்ட்ரோல்டா எந்த இடத்துல என்ன தேவையோ அதை தமன் கரெக்டா கொடுத்திருக்காரு. சோ இவருடைய மியூசிக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோப் அப்படிங்கிற பாடலும், அதே மாதிரி இந்த பேட்டர் ஆப் சாங் இருக்கு இல்லையா, சோ அந்த சாங்குடைய அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி ஒரு பேட்டர் ஆப் ஸ்டைல்ல ஒரு சாங் இருக்கும். சோ அதுவுமே கேட்கறதுக்கு பிளசண்டா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா மூபி தேவி அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சோ வழக்கமான அவருடைய வில்லத்தனமான நடிப்பு பல இடங்கள்ல ரசிக்க வைக்குது. குறிப்பா ராம்சரண் வெர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குமே ஒரு ஃபேஸ் ஆஃப் காட்சி இருக்கும். அதுலயுமே எஸ்.ஜே. சூர்யா ஸ்கோர் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு தனி மேனரிசம்லாம் படத்துல கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா கூட இருக்கக்கூடிய ஜெயராம் ஆகட்டும், ராம்சரண் கூட இருக்கக்கூடிய சுனில் கேரக்டர் ஆகட்டும், இவங்க 2 பேருமே படத்துல சிரிப்புக்கு கேரண்டி. அதே மாதிரி சுனில் கேரக்டர் ஒரு வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கு. அது பல இடங்கள்ல ரசிக்கும்படியும் இருந்துச்சு. அதே போல ஹீரோயினா கியாரா அத்வானி நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹீரோவை மையப்படுத்தின ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துல ஹீரோயினுக்கு என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குமோ
அந்த ஸ்பேஸ் தான் வந்து அவங்களுக்குமே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்ல அவங்க குறையில்லாத நடிப்பை கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான அந்த லவ் ட்ராக் வந்து கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை, படு செயற்கையா வந்து இருக்கு. ராம் சரணுடைய கோபத்தை கட்டுப்படுறதுக்கு கியாரா அத்வானி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அது வேணா வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. மற்றபடி நீ வந்து ஐஏஎஸ் ஆகுன்னு திடீர்னு அவங்க வந்து சொல்றாங்க, நீ ஐபிஎஸ் ஆனா வந்து நான் அவங்க கூட பேச மாட்டேன், நீ ஐஏஎஸ் ஆனாதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ராம் சரண் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது பேசக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து படு செயற்கையாகவும் நம்புற மாதிரியும் சுத்தமா லாஜிக்கே இல்லாத மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இன்னுமாடா படத்துல வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஸோ பாக்குற ஆடியன்ஸ் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்போது மூளையை வந்து கழட்டி வச்சுட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கியாரா அத்வானியை விட அஞ்சலிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர், அந்த கேரக்டர் அவங்க நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராம் சரண் அப்படிங்கிற அந்த ஹீரோவை சுத்தி தான் அந்த கதை நகருது அப்படிங்கிறதால அவங்க கேரக்டருக்கான ஸ்கோப்புமே வந்து கம்மியா இருக்கு. இன்னும் அவங்களோட கேரக்டர் முழுமையா எழுதப்படலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலும் வந்து இருக்கு. சங்கர்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிற இந்த டேகுக்கு ஏற்ற மாதிரி படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்குமே ஒவ்வொரு காட்சியிலையும் சரி, பாடல்களையும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது பயங்கர ரிச்சா இருக்கு. இருந்தாலும் வந்து எந்த இடத்துல நமக்கு டூ மச்சா ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும், சிஎம் கேண்டிடேட் ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், ஏதோ அவர் சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி வந்து அவனா ஹெலிகாப்டர்ல வராங்க போறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது டூ மச் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கதான் செய்யுது. ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கண்ட கனவை மகனான நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி ராம் சரண் ஊழல் செய்யற அரசியல்வாதிகளை எப்படி களை எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர் படத்துடைய கதை. ஒன்லைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஒன்லைனை பிடிக்கிறதுக்கு நம்ம இன்டர்வல் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே மாஸ் பில்டப் காட்சி, ஆக்ஷன் காட்சி, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதை எங்கெங்கேயோ டிராவல் பண்ணி ரொம்பவே அவுடேட்டடா பாக்குற ஆடியன்ஸ் நம்மளுடைய பொறுமையுமே வந்து சோதிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். அது கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கதையில ஒரு ட்விஸ்ட் வரும். அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுமே ராம் சரண் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ராக் டிராவல் ஆகுது. ஸோ ஆப்வியஸா கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது குழந்தை கூட சொல்லிடும். இருந்தாலுமே வந்து கதையை சட்டுப்புட்டுன்னு முடிக்காம நாங்க இன்னும் வந்து மாசா பில்டப் பண்ணுவோம், ஆக்ஷன் காட்சி வைப்போம், பாட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குற ஆடியன்ஸை பஞ்சர் ஆக்கியிருக்காரு சங்கர். அதே மாதிரி படத்துல வந்து ஒருத்தருக்கு கூட லிப்சிங் அப்படிங்கிறது சுத்தமா இல்லவே இல்லை. தெலுங்கு வாடை ரொம்பவே அடிக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் முழுக்கவே தெரியுது. அதே போல படத்துல வந்து என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஞ்சலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராம் சரணை பார்க்கும் போதே அவர் யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி அடையாளம் தெரியாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி சமுத்திரக்கனி வந்து இவ்வளோ வருஷமா முதல்வர் கூட வந்து டிராவல் பண்றாரு, ஏன் ஒரு இடத்துல கூட அவர் பண்ண தப்ப வந்து தட்டி கேட்கலையா? அவ்வளோ நல்லவரா காட்டப்படுறவர் ஏன் அந்த விஷயத்த வந்து முன்னாடியே பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ராம் சரணை எப்படி முதல்வர் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு படத்துல விடை அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஆக மொத்தத்துல கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இழுவையா நகர ஃபர்ஸ்ட் ஆஃப், டல் அடிக்கிற செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் இருக்கு. ஸோ படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்க சங்கர் படங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கேம் சேஞ்சர் ட்ரை பண்ணலாம். இந்தியன் 2 விட பெட்டரான ஒரு படமா தான் இருக்கு. படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.